அதிமுகவில் இணைக்க அதிமுகவினர் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவில் இருந்து விலகிய சசிகலா டிடிவி தினகரனை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று அதிமுகவினர் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். சசிகலா டிடிவி தினகரனை அதிமுகவில் மீண்டும் இணைக்க அதிமுகவினர் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன பேசப்படுகிறது? முழு விவரங்கள். சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வியை முன்னிட்டு மாவட்டம் தோறும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு அதிமுகவினுடைய தென்காசி மாவட்ட கழக நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் அதே போல கட்சிக்கான அந்த நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று வெளியே இருப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். குறிப்பாக சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கான முடிவு எதுவுமே தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இருந்ததாக தெரிகிறது. இதற்கு முன்பாக நடந்த ஒரு கூட்டத்திலும், அதாவது கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரியான ஒரு வலியுறுத்தலை வலியுறுத்தும் பொழுது அவர் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், அவரை இணைப்பது என்பது சாத்தியமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தற்போதைய கூட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தும் போது அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அதே நேரத்தில் கட்சியை பலப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும், நிர்வாகிகள் அனைவருமே ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். தென்காசி மாவட்டம் என்பது நமக்கு அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது, மீண்டும் அதிமுகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அனைவரும் அரவணைத்து செல்ல வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே உள்ளாட்சி தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவில் இணைக்க அதிமுகவினர் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவில் இருந்து விலகிய சசிகலா டிடிவி தினகரனை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று அதிமுகவினர் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். சசிகலா டிடிவி தினகரனை அதிமுகவில் மீண்டும் இணைக்க அதிமுகவினர் வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ன பேசப்படுகிறது? முழு விவரங்கள். சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வியை முன்னிட்டு மாவட்டம் தோறும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு அதிமுகவினுடைய தென்காசி மாவட்ட கழக நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் அதே போல கட்சிக்கான அந்த நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று வெளியே இருப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். குறிப்பாக சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கான முடிவு எதுவுமே தெரிவிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இருந்ததாக தெரிகிறது. இதற்கு முன்பாக நடந்த ஒரு கூட்டத்திலும், அதாவது கும்பகோணம் ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரியான ஒரு வலியுறுத்தலை வலியுறுத்தும் பொழுது அவர் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், அவரை இணைப்பது என்பது சாத்தியமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தற்போதைய கூட்டத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தும் போது அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அதே நேரத்தில் கட்சியை பலப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும், நிர்வாகிகள் அனைவருமே ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். தென்காசி மாவட்டம் என்பது நமக்கு அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது, மீண்டும் அதிமுகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் அனைவரும் அரவணைத்து செல்ல வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே உள்ளாட்சி தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.